இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா எப்படி ஈஸியா அந்த 114 அண்ட் 113 இந்த போர்ச்சுகல் இதுல இருந்து எடுக்கிறது பார்ப்போம். ஸோ வந்து நம்ம டிஓடி வருது. ஸோ இது நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ண போகிறது நேஷன்ஸ் லீக். ஸோ யா நம்மளுக்கு இதுலேருந்து ஈஸியா எப்படி இந்த மாதிரி 114 and 113 112 ஈஸியாகவே எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த ஜப்பான் நெதர்லாண்ட்ஸ் ஆல்ரெடி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பை திஸ் டைம் உங்களுக்கு ஆல்ரெடி 800 கிட்ட இருந்திருக்கும். நீங்கள் ஃபுல்லாக கரெக்டாக வந்து மேக்ஸிமமாக அட்லீஸ்ட் உங்களுக்கு 800 சார்ஜ் ஆகிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 800 சார்ஜ் யாரெல்லாம் ஒர்த்துன்னு பார்த்துடலாம். ஸோ ரிக்கார்டோ கர்வாலோ இருக்காரு. இவங்களுக்கு வந்து வேற எந்த ஒரு ஆல்டர்னேட் பொசிஷனும் கிடையாது. ஸோ வந்து இவரோட வந்து ட்ரைன்ஸ் என்னன்னா டைவ்ஸ் இன்டு டேக்கிள், அதுக்கப்புறமா வந்து அது மட்டும்தான் அவரோட என்ன சொல்றது ட்ரைன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பாவலோ புட்ரே இருக்காரு. ஸோ பாவலோ புட்ரே வந்து அவருக்கும் வந்து அவரோட ஆல்டர்னேட் பொசிஷன் வந்து ரைட் விங். அண்ட் இவங்க ரெண்டு, அதாவது இந்த பாவலோ புட்ரேவும் கரிஷ்மாவும் நீங்கள் வந்து நிறைய, அதாவது ஒரு மேக்ஸிமம் ரேங்க் அப் பண்ண முடியும்னா மட்டும் வாங்குங்க. ஏன்னா கரிஷ்மாவும் பாவலோ புட்ரே ரெண்டு பேருமே இவங்க வந்து லெஃப்ட் ஃபுட்டாக இருந்து லெஃப்ட் விங்கராக இருக்காங்க. அதே மாதிரி இவரும் ரைட் ஃபுட்டாக இருந்து ரைட் விங்கராக இருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து கேமில் வந்து இது வந்து ரொம்ப பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து இவங்களோட ஃபுல்லாக ரேங்க் அப் பண்ணி இவர் ரைட் விங்கை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த கரிஷ்மாவை ஃபுல்லாக ரேங்க் அப் பண்ணி லெஃப்ட் விங் யூஸ் பண்ணுங்க. ஸோ இவரோட ட்ரெயின்ஸ் வந்து லாங் ஷாட் டேக்கர், ஃபினிஷ் ஷாட் அண்ட் அவுட் சைட் ஃபுட் ஷாட். ஸோ இது எல்லாமே வந்து நல்ல ஒரு இது. அண்ட் இவரோட அவுட் சைட் ஃபுட் ஷாட் வந்து என்னென்னா வரும்னா, ஃபஸ்ட்டு இதை வந்து ஆக்சுவலி கேன்சல் பண்ணலாம். ஏன்னா வந்து அவுட் சைட் ஃபுட் ஷாட்னா வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் இருந்துக்கிட்டே நீங்கள் லெஃப்ட் ஃபுட் வச்சுக்கிட்டு லெஃப்ட் சைட்லேயும் நீங்கள் நல்லா பவர் ஃபுட் அடிக்க முடியும், ரைட் சைடில் நல்லா பவர் ஃபுட் அடிக்க முடியும், அதாவது ஒரு ஃபுட் யூஸ் பண்ணி. ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு 5 ஸ்டார் வீக் ஃபுட் இருக்கணுன்றதுனால இது கிடையாது. ஸோ இப்போ வந்து நீங்கள் கரிஷ்மாவை நீங்கள் யூஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை. அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா sadly he doesn't have any train race. ஆமாங்க, இவருக்கு எந்த ஒரு ட்ரெயின்ஸுமே கிடையாது. ரிக்கார்டோ கல்வாரோ ஆளே பார்த்தாச்சு. அண்ட் இப்போ நம்ம வந்து ரூவி கோஸ்டா வந்து பார்க்கலாம். ரூவி கோஸ்டால கூட நல்ல ஒரு இது இருக்கு, பிளே மேக்கர், அவுட் சைட் ஃபுட் ஷாட், பிளேயர் அண்ட் நம்ம லாங் ஷாட் டேக்கர் எல்லாமே இருக்கு. அண்ட் ஹி பர்ஃபார்ம்ஸ் ரூலெட் வென் யூ டேப் ஒன்ஸ். அண்ட் நான் வந்து கரிஷ்மாவை நல்லாவே வந்து இது பண்ணுவேன், ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் சொல்றேன்னா இவர் ஒரு 5 ஸ்டார் ஸ்கில் மூவர். ஸோ எல்லா ஸ்கில் மூவ் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஹி பர்ஃபார்ம்ஸ் எலாஸ்டிகோ வைல் யூ டேப் ஒன்ஸ் ஆன் த ஸ்பிரிண்ட் பட்டன். ஸோ அண்டோட ட்ரெயின்ஸ் கூட பக்காவாக இருக்குது, லாங் ஷாட் டேக்கர், அவுட் சைட் ஃபுட் ஷாட் இருக்கனால. இவரோட 5 இந்த ரைட் விங்கராக அந்த ரைட் ஃபுட் யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு அந்த இது கம்மியாயிடும். ஸோ யூ கேன் கோ வித் கரிஷ்மா இஃப் யூ ஆர் நீங்கள் வந்து இதில் ஏதாவது எடுத்துக்கணும்னா. ஸோ வந்து நீங்கள் இப்போது 112 நீங்கள் போகிறத நான் வந்து ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த 114 யார் ஒர்க்குன்னு பார்க்கலாம். நான் வந்து ஜுவாவோ ஃபினிக்ஸ் சொல்லுவேன். ஏன்னா இவரோட ட்ரெயின் ஃபினிஷ் ஷாட் அண்ட் பிளே மேக்கர். அண்ட் இஃப் யூ வாண்ட் அ கோல் கீப்பர் யூ கேன் கோ வித் Diego Costa. He has nice trains at Patagura. And sadly ரஃபாலியோவுக்கு எந்த ஒரு ட்ரெயினுமே கிடையாதுங்க. he doesn't have any trains. ஸோ இவரை வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் இது பண்ணுவேன்.
ஆனால் வந்து பர்ஃபார்மன்ஸ் படி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு குறை என்னன்னா இவருக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ ஜோவோ கான்செலோ, ஸோ இவருக்கும் அதே தாங்க. ஜோவோ கான்செலோ வந்து நல்ல ஒரு டிஃபெண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ டிஃபென்ஸ் ஸ்டாட் பாருங்க 119 மட்டும் தான். அண்ட் இவரோட ஃபிசிக்கல் பாருங்க 99 தான். நீங்கள் ஒரு டிஃபெண்டர்னா அதுக்கு ஃபஸ்ட்டு இருக்க வேண்டியது நிறைய வந்து நிறைய ஃபிசிக்கல் அண்ட் டிஃபெண்டிங். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் ட்ரிபிளிங் பேஸ்லாம் அதிகமாக இருக்குது. அதுதான் வந்து இங்கே யாருக்குமே புரியல. ஸோ இவர் நான் ரொம்ப 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 கம்மியாக தான் வந்து இது நான் ரொம்ப கம்மியாக தான் இது பண்ணுவேன். ஸோ 115 கூட போவோம். 115ல வந்து விட்டீனியா ஃபர்ஸ்ட் இருக்காரு. ஸோ விட்டீனியா அவர் வந்து சீரியம் கூட ஆடுறதா வந்து இருக்கு. ஆனால் அவர் நல்லா கேம் ஆட முடியாது, சீரியம் ஆட முடியும். ஸோ இது வந்து ட்ரெயின் பார்த்துக்கலாம். லாங் பாசர், தட்ஸ் ரியலி குட் பாஸ், ரியலி குட் ட்ரெயின். நம்ம வந்து லாங் ஷாட் டேக்கர் அண்ட் பிளே மேக்கர். ஸோ விட்டீனியா ஒரு பக்காவான சாய்ஸ் நீங்கள் போகணும்னா. ஆனால் வந்து உங்களுக்கு யூ ஆல்சோ ஹேவ் பிஓடி பை விட்டீனியான்றதால இது ரெண்டுத்துல உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் வந்து சொல்லலாம். மேபி நீங்கள் இது உங்களுக்கு விட்டீனியா நீங்கள் கிளைம் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு விட்டீனியா அதுக்கப்புறமா லேட்டரானா உங்களுக்கு வந்து விட்டீனியா கிளைம் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் இப்போ விட்டீனியாவை வந்து கிளைம் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு டிராஃப்டில் சொல்ல முடியாது, விட்டீனியா கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஸோ இது ரெண்டு பேரில் யார் வேணும்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஷூட்டிங் ஓகேவாக தான் இருக்குது, ஏன்னா ஒரு சீடியம். ஸோ ஷூட்டிங் கொஞ்சம் ஓகே தான். ஸோ அதனால் நீங்கள் அட்டாக்கிங் பண்ணாமல் ஒரு பிளே மேக் பண்ணி கரெக்டாக பாஸ் பண்ணி பண்ணுற ஒரு சொல்லலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிடான் கார்டு, ரூட் புல்லட் கார்டு மாதிரி வந்து கரெக்டாக வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரூல் புல்லிட்ட ஸ்டேடியமில் போடலாம், ஒரு நல்லா ஒரு அட்டாக்கிங் பண்ணுவார், டிஃபெண்டிங் பண்ணுவார். அந்த மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஒரு சென்டிமீட்டரில் போட்டால் நல்லா மிட்ஃபீல்ட் பண்ணுவார், சிடிஎம்மில் போட்டால் நிறையா இது பண்ணுவார். ஸோ அது கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ யா நோ நல்ல ஸ்டாட்ஸ்லாம் பார்க்க கூட ஓரளவுக்கு இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. நவ் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸோட ஃபிசிக்கல் ரொம்ப கம்மியாக இருக்குது, டிஃபெண்டிங்கும் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா வந்து இஸ் அ கேம். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் விட்டுருங்க. ட்ரிபிளிங் பக்காவாக இருக்குது, பாசிங்கும் பக்காவாக இருக்குது, பேஸும் நல்லா இருக்குது. ஸோ ட்ரெயின்ஸ் என்னென்னா பிளே மேக்கர், லாங் ஷாட் டேக்கர், ஏர்லி க்ராசர் அண்ட் லாங் பாஷர். இது எல்லாமே வந்து நல்ல ட்ரெயின்ஸு. ஒரு சென்டிமீட்டரும் ஆடலான்றது. ஆனால் வந்து நான் சென்டிமீட்டரில் ஒரு கண்டிப்பாக சுத்தமாக வந்து நான் வந்து ஒரு சொல்கிறது ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து நல்லாவே இதாக இருக்குது, நல்லா பேட்ச் எல்லாம் பக்காவாக இருக்குது. ஸோ கடைசியாக த மேன் ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்ல மாட்டேன், இப்போதைக்கு நம்ம ஓரமாக வச்சுட்டு நம்ம நூனோ மெண்டஸ் பார்க்கலாம். ஸோ நூனோ மெண்டஸ் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜான ஒரு லெஃப்ட் பேக். இதோட ஃபிசிக்கல் நல்லா இருக்கு, பேஸும் பயங்கரமாக இருக்கு. ட்ரிபிளிங்கும் வந்து ஒரு லெஃப்ட் பேக் 3 ஸ்டார் ஃபில்முன்றது வந்து லெஃப்ட் பேக்ன்றதுனால பிரச்சனை இல்லை. ஸோ ட்ரிபிளிங் அண்ட் டிஃபெண்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ஓகே, நீங்கள் உங்களுக்கு ஒரு லெஃப்ட் பேக் வேணா இது பண்ணுறது தப்பே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, இவருக்கு சுத்தமாக ட்ரெயின்ஸே இல்லை. அண்ட் லாஸ்ட்டாக கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து இவர் வந்து நீங்கள் லெஃப்ட் விங்காக போடலாம். அண்ட் இது வந்து ஒரு பேஸ் ஸ்ட்ரைக்கர் கார்டு. அண்ட் ட்ரெயின்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் ட்ரிவன் ஃப்ரீ கிக். ஸோ ஏன்னா ரொனால்டோ பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும். ஸோ பவர்ஃபுல் ட்ரிவன் ஃப்ரீ கிக் அண்ட் லாங் ஷாட் டேக்கர் ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கு. அண்ட் இதெல்லாம் பக்காவாக இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இவரோட இது பார்க்கலாம், ஸ்டாட்ஸ். ஃபிசிக்கல், ட்ரிபிளிங்லாம் பயங்கரமாக இருக்குது, ஷூட்டிங்கும் நல்லாவே இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஷூட்டிங் பேஸ் நல்லா இருக்குது, அதே மாதிரி பாசிங் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். ஸ்ட்ரைக்கருக்கு பாசிங் மோஸ்ட்லி கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது கம்மியாக இருக்கும். தென் எப்பயும் போல் வந்து ரொனால்டோக்கு 4 ஸ்டார் வீக் கொடுத்துட்டாங்க.
ஆனால் வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கே தெரியும், he has a lot of goals in his left foot than Messi. ஸோ these all are the players. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி வந்து நிறைய கார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி 300 சார்ட்ஸ் அது இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த 4 இதெல்லாம் முடிச்சா உங்களுக்கு 200 சார்ஜ் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து அந்த டைமில் உங்களுக்கு 500 சார்ஜ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 பிக்சர்ஸ் வந்து இருக்கும். இப்போது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியணும்னா இந்த சிஸ்டமை வந்து நான் உங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ இந்த சிஸ்டம் என்னென்னா, ஒரு பிக்சர் இருக்கும், ஒரு நாளில் 2 இமேஜஸ் உங்களால் அன்லாக் பண்ண முடியும் பை பிளேயிங் தீஸ் 2 மேட்சஸ். ஸோ ரெண்டுமே விளையாடுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி 2 பார்ட் ஆஃப் த டெய்ல்ஸ் வந்து இதுவாகும். ஸோ உங்களுக்கு டோட்டலாக எத்தனை இது இருக்குன்னா, டோட்டலாக இந்த மாதிரி 4 இமேஜஸ் இருக்குது. ஒரு இமேஜில் டோட்டலாக 3 டைல்ஸ் இருக்குது. ஸோ ஒரு டைல் வந்து உங்களுக்கு வந்து இந்த பாசிபிள் ரிவார்ட்ஸ் கொடுக்கும். ஸோ 100 இல்லை 50 சார்ஜ் கொடுக்கும். அண்ட் இதுவும் 100 இல்லை, எல்லாமே வந்து 100 இல்லை 50 சார்ஜ் அப்படின்னா வந்து 500 ஜெம்ஸ், 100 ஜெம்ஸ், 50 ரேங்க் பாயிண்ட்ஸ், 150 ட்ரான்ஸ்ஃபர் பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து 4 into 6, அதாவது ஒரு இதில் 6 இமேஜஸ் இருக்குன்றதால, ஒரு 6 டைல்ஸ் இருக்குன்றதால 4 into 6 24. ஸோ வந்து நம்ம வில் ஜஸ்ட் ரிமூவ் 6. ஸோ வி ஹாவ் 18. ஸோ இந்த 18மே இந்த மிச்ச யூஸ்லெஸ் ரிவார்ட்ஸ் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. மிச்ச 6 இல்லை 5 வந்து நம்மளுக்கு இந்த ஷார்ட்ஸ் கிடைக்குது. ஸோ let us keep 50 ஷார்ட்ஸ், 350 ஷார்ட்ஸ் அண்ட் 300 ஷார்ட்ஸ். ஸோ இன் டோட்டல் we will have 450 ஷார்ட்ஸ் நம்மளுக்கிட்ட டோட்டலாக இருக்கும். நம்ம இந்த 6 இதுவும் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா, அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 300 ஷார்ட்ஸாக இருக்கும். ஸோ இன் டோட்டல் 300 ஷார்ட்ஸ் அட்லீஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு நிறைய செமையான லக்குன்னா அவங்களுக்கு வந்து சொல்ல முடியாது. உங்களுக்கு மோர் தென் 300 சார்ஜ் கூட கிடைக்கலாம். 450, மோர் தென் 450 கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு மீடியம் லக்னா அட்லீஸ்ட் 450 கிடைக்கும். ஸோ இன் டோட்டல் நீங்கள் வந்து 450 நம்மளுக்கு கிடைக்குன்னு வச்சுப்போம். ஸோ 450 ப்ளஸ் இப்போ என்கிட்ட இருக்கிற 300 உங்களுக்கு கண்டிப்பாக 750 ஷார்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ யா, எனக்கு 750 ஷார்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ ஐ கேன் கெட் இந்த 114 என்னால் எடுத்துக்க முடியும். ஸோ இஃப் ஐம் லிட்டில் பிட் லக்கி ஆர் சம்திங், actually I'm wrong guys, 300 ஷார்ட்ஸா 600. ஸோ 750 ஷார்ட்ஸ் தான், சாரி. ஸோ 750 ஷார்ட்ஸு. ஸோ சொல்ல முடியாது, எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த 114 எல்லாம் கிளைம் பண்ண முடியும். நான் வந்து இதில் வந்து ரஃபேலியாவை வந்து நான் கண்டிப்பாக கிளைம் பண்ணுவேன். ஏன்னா இஸ் 4 ஸ்டார் ஸ்கில் மூவர் அண்ட் இஸ் குட். அண்ட் நான் வந்து இவனை கிளைம் பண்ணுறது கொஞ்சம் சான்ஸ் கம்மி தாங்க. நான் ஒரு ஃபிசிக்கல் ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு ஃபிசிக்கல் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லா இது பண்ண முடியும். ஸோ நான் வந்து கண்டிப்பாக இந்த ரஃபேலியாவை வந்து கிளைம் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து யாருக்கு கிளைம் பண்ணுங்கன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.